போதுமா பாருங்க அத்தை. போதுமா மருமவளே, போதும் போதும், இதுவே போதும். நம்ம சும்மா அப்படியே பந்தக்கால் நடத்தானே போறோம். நம்ம போதும் மருமவளே, நல்லா அழகா ஆழமா நோண்டி இருக்கிற. ஏன்டி கலா, சும்மா வேடிக்கை பார்க்க சொன்னா வேடிக்கை பாப்பா, ஒரு வேலை செய்யற சொல்லு. காலையில என் கூட எழுந்திரிச்சு எல்லா வேலையும் பண்ணது அவதான். நீ எத்தனை மணிக்கு எழுந்து வர? இப்பதான் எழுந்திரிச்சு மூஞ்ச கழுவின்னு குளிச்சுட்டு வர நீ. இந்த பள்ளத்தை குழி நோண்டாலே நீ ஏதாவது ஒரு வேலை செய்யறியா? மசம் நிக்கிற. அத்தை, அதான் அக்கா செய்யறாங்கள, அக்காக்கு எல்லாம் தெரியும், அதான் செய்யறாங்க. சரி நான் ஒதுங்கி இருக்கிறத்த. இப்படியே சொல்லி சொல்லி எத்தனை காலம் தான் ஓடுறேன் நானும் பாக்குறேங்களா. நீ எனக்கு ஒன்றும் தெரியல, அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லியே ஓட்டின்னு வரைய தவிர ஒரு வேலை முன்ன இன்னும் செய்யறியா சொல்லி பார்க்க. நானும் பார்த்துன்னு தான் வரேன். நான் அப்படியே என்கிட்ட ஏமாத்தலாம் நினைக்காத நீ. அப்புறம் அன்னைக்கு ஒரு நாள் உனக்கு தண்டனை கொடுத்தேன் பாரு, ஒரு நாள் ஃபுல்லா வீட்டு வேலையெல்லாம் செய்யணும், அதே மாதிரி தண்டனை கொடுத்துருவோம் சரியா? என்கிட்டே அந்த நாடகம்லாம் அடிக்கூடாது. சும்மா போனா போட்ட பார்த்தா இன்னும் ரொம்ப ஓரத்தான் போயின்னு இருக்கிற நீ. பாவம் அவன் மட்டும் கஷ்டப்படும், நீ மட்டும் சொகுசா இருக்கலான்னு பாக்குற நீ. அத்தை, எனக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியல அத்தை. நிறைய சம்பிரதாயங்கள் எப்படி முறையா பண்ணணும் வரணும்ன்றது எனக்கு தெரியலையே. தெரிஞ்சா நானும் செய்வாத்த. ஒரு வேலை செஞ்சா அதை ஒழுங்கா செய்யணும், இல்லைன்னா செய்யக்கூடாது. இந்த மாதிரி காரியெல்லாம் பார்த்து செய்யணும் அத்தை. நான் மனு எனக்கு முழுக்க எதுவும் செஞ்சிடக்கூடாதுன்னா அத்தை நான் மனு ஓரமா ஒதுங்கி நிற்கிறேன். தெரியலன்னு சொல்லினே இருக்கக்கூடாது மருமவளே. என்ன ஏதாவது என்ன எப்படி செய்யணும் யாரை செய்யணும் பார்த்து கத்துக்கணும். இப்ப இதுக்கு வந்து எல்லா வேலையும் செய்யறாள, அடுத்து சந்தியாவோட கல்யாணத்துக்கு நீ தான் எல்லாத்தையும் செய்யணும். இப்ப பாத்துக்கோ எப்படி செய்யற யாரா செய்யறான்னு, அதே மாதிரி நீ செய்யணும். அப்பவும் எனக்கு ஒண்ணும் தெரியாது, ஐயோ நான் நேத்து பிறந்த குழந்தை அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஐயோ மதுரை கேக்குறதும் அந்த கலா பதில் சொல்றது ஒரே காமெடியா இருக்குது. சரிங்க அத்தை, நான் இதெல்லாம் பாத்துக்கின்னு அடுத்த இடம் செய்யறத்த. நானும் நீங்க இதை பாராட்டுற அளவுக்கு நான் செய்யறத்த வேலையெல்லாம் நீங்களே நான் செய்யற வேலையை பார்த்து அசந்து போயிடுவீங்க, அதிர்ந்து போயிடுவீங்க. அசந்து போற அளவுக்கு நீ வேலை செய்வியா? நானே ஐயோ என்னடா இது இப்படி ஆக்கிட்டாலே அப்படின்னு அதிர்ந்துதான் போவேனே தவிர அசந்து போக மாட்டேன் நானு. அத்தை, அப்புறம் என்னத்த நீங்க செய்யறோம் சொன்னாலும் கிண்டல் அடிக்கிறீங்க, செய்யலனாலும் கிண்டல் அடிக்கிறீங்க. நான் எப்படிதான் உங்ககிட்ட நடந்துக்கிறது? அம்மாடியா, நீ என்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டால? நீ ஒரு வீட்டுக்கு மருமவளா வந்திருக்கிற, மருமவளா எப்படி நடந்துக்கணும் அது மாதிரி நடந்துக்கோ. என்ன நீ ஒண்ணு என்கிட்ட ஒண்ணு நல்லபடியா நடக்குது பணிவா நடக்கணும் சொல்ல. நானு எப்படி இருக்கணும் அது மாதிரி இரு. என்ன யாரும் எதுவும் சொல்லாத அளவுக்கு நடந்துக்கோ. நானும் உன்னை பாராட்ட பாரு, நீ ஒழுங்கா வேலை செஞ்சினா போனா வந்தனா. சரிங்க அத்தை, நீ சொல்ற மாதிரி என்ன செய்யறத்த. இப்படியே தலைதான் ஆட்டுறே தவிர நீ எங்க செய்ய போற நீ? சரி பந்த கலையாவது நடுவோம், நல்ல நேரம் போய் நிற்குது. வாங்கிட்ட பேசினுக்கிறேன் பாரு நானு. சரசு உன் வீட்டுக்காரிக்கிட்ட அந்த பந்தக்காலை எடுத்துன்னு வர சொல்லு, நட்டுருவோம். மாமா அந்த பந்தக்காலை இருங்க மாமா, நல்ல நேரம் ஆரம்பமாயிடுச்சு, பந்தக்காலை நட்டுருவோம். சரசு இந்த அப்படி பந்தக்காலை எல்லாரும் சேர்ந்து பந்தக்காலை நடுங்க. அம்மாடி திவ்யா இந்தாமா ஒரு கைப்பிடிமா. மதனி வா மதனி, நீ ஒரு கைப்பிடி. இல்ல சரசு நீங்க நடுங்க. தலா போய் பிடி போ. மதனி சரி அந்த நவதானியங்க எடுத்து குழியில போடு மதனிய. மதனி அப்படியே பால் கொஞ்சம் ஊத்து மதனி. கடவுளே, என் பையனோட கல்யாணம் எந்த தடங்களும் இல்லாம நல்லபடியா முடிச்சு கொடு கடவுளே. கடவுளே, மாப்பிள்ள சரவணோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். என் பொண்ணு பூமாரி கட்டிக்கலானும் அவனோட வாழ்க்கை சிறப்பா அமையணும். என்ன பூமாரி போனே எடுக்க மாட்டா? நம்ம நேத்தும் போட்டோம், அதுக்கப்புறம் காலையில போட்டோம், போன 2-3 தடவை போட்டாச்சு. ஏன் பூமாரி எடுக்கல? வேலை இருந்தா கூட அதுக்கப்புறம் என் போனை பார்த்தா திரும்ப போன் அடிப்பாளே. என்ன ஆச்சு? வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டு பார்த்தேன், ஒரு ரிப்ளையாவும் இல்லை. ஆனா பாக்குற பூமாரி ப்ளூடிக்லாம் காமிக்குது, ஆனா வந்து ரெஸ்பான்ஸ் இல்லை, ரிப்ளை இல்லை. என்னவா இருக்கும்? ஏன் பூமாரி இப்படி நடந்துக்கிறா? எப்படியா இருந்தாலும் செல்ல பார்த்துருப்பாளே. இதான் நம்ம மேலே கோவமா? இல்லையே, நிச்சயதார்த்த அப்போ கூட நல்லா தானே பேசினா. என்னவா இருக்கும்? நேரில் போயிட்டு வருவோமா? நேரில் போயிட்டு என்ன ஏதுன்னு பேசுவோமா? யார் ஃபோன் அடிக்கிறா? ஐயோ சூர்யா சார் தான் ஃபோன் பண்ணுறாரு.
ஐயோ நேத்து ஃபோன் பண்ணியிருந்தாரு, காலையிலே ஃபோன் பண்ணாரு, வாட்ஸ்அப்லயும் மெசேஜ் போடுறாரு. என்னால ஒரு பதில் சொல்ல முடியல. இப்படி இருக்கும்போது நான் என்ன பேசுறது? ஐயோ ஏப்பா சூர்யா சார் வேற மனசு கஷ்டமா இருந்திருக்கும். என்னடா இது ஃபோன் எடுக்கலன்னு. நமக்கு இந்த பக்கம் இப்படி ஒரு கஷ்டம். என்ன பண்ணலாம்? தேவையில்லாம மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டு இப்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்குது என் நிலைமை. பாவம் சூர்யாவும் கஷ்டப்படுறாப்ல, நானும் கஷ்டப்படுறேன். இதுக்கு இந்த உண்மை முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா இந்த அளவுக்கு யாருக்கு கஷ்டம் வந்திருக்காதுல்ல. இந்த பிரச்சனை எப்படி முடிய போகுது, என்ன ஆக போகுதுன்னு நினைச்சாலே பயமா இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் சூர்யா கிட்ட என்னத்த போன் எடுத்து என்ன பேசுறது? நான் இதை மேற்கொண்டு எப்படி கொண்டு போறதுன்னு எனக்கு தெரியல. அப்பா அம்மா என்ன நடக்க போகுதுன்னு யோசிச்சு பயப்படுறாங்க. இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதானே தெரியலன்றாங்க. நாம எப்படி பேசுறது அப்படி இருக்கும் போது? என்ன ஆச்சு பூமாரிக்கு? சே என்னடா இது, எதுவுமே நடக்கலையே, எதுவும் பிரச்சனை இல்லை, எந்த இதுவும் இல்லையே. அப்படி இருக்கும்போது ஏன் நம்ம ஃபோனை மட்டும் எடுக்க மாட்டா? சரி பூமாரிக்கு ஃபோன் போட்டால் வேலைக்கு ஆகாது. பூமாரியோட அம்மா நம்பர் இருக்குல்ல, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம். அவங்க எடுத்தாங்கன்னா என்ன ஏதுன்னு பேசுவோம். ஐயோ இங்க ஃபோன் அடிக்கிறத பார்த்துக்கிட்டு என்னால எடுத்து பேச முடியாம, கட் பண்ணவும் முடியாம, எதுவுமே என்னால பண்ண முடியல. சூர்யா அந்த பக்கம் இருந்து என்ன நினைக்கிறாரோ தெரியல. ஐயோ ஃபோன் எடுத்தா கூட என்ன பதில் சொல்றது? நானு ஃபோனை என்னடா போட்டுட்டே இருக்காப்ல சூர்யா வேற. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது. என்னால எவ்வளவுதான் தாங்க முடியும்? கல்யாணம்னு ஒன்று ஆசைப்பட்டது என்னோட தப்பா? மாமா மேல ஆசைப்பட்டேன், அதுவே இல்லைன்னு என்னால மீண்டு வர முடியல. எப்படியோ கஷ்டப்பட்டு சரி சூர்யா வந்ததுக்கு அப்புறம் நான் சூர்யா மேல ஆசைப்பட்டு எப்படியோ அதை மறந்துட்டேன். இப்ப இதையும் மறக்கணும்னா என்னால முடியாது, சத்தியமா என்னால முடியாது. சரி ரூம்குள்ளார இருந்தா இன்னும் மனசு கஷ்டமா தான் இருக்கும். சரி வெளியே போய் மத்தவங்க கூட பேசிட்டே இருப்போம். மதினி வா, மதினி வா வா. என்ன கையில கட்டப்பையோட வந்திருக்கிற? எங்கேயாவது ஊருக்கு கிளம்புறியா? நல்லா கேட்டு போ சரசனிய. கல்யாணத்தை வச்சுக்கிட்டு கட்டப்பை எடுத்து ஊர் சுத்துவா கிளம்பாங்க, பத்திரிக்கை வைக்கிறதுக்கு தான். ஓ பத்திரிக்கை வைக்க போறியா மதினிய? யார் வீட்டுக்கு? எங்க நம்ம ஊருக்குலாம் பத்திரிக்கை வைக்க போறியா? இல்ல சரசு, நம்ம ஊருக்குலாம் வச்சுக்கலாம். இப்ப காமாட்சி வீட்டுக்கு போயிட்டு பத்திரிக்கை வச்சுட்டு வரலான்னு இருக்கிறேன். உங்களுக்கு வச்சுட்டேன், அடுத்து காமாட்சி வீட்டுக்கு போயிட்டு வச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கலா வீட்டுக்கு போயிட்டு வச்சுட்டேன். சொந்தக்காரங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஊர்ல இருக்கவங்க எல்லாருக்கும் வச்சுக்க வேண்டியதான். அதுக்குதான் கொஞ்சம் கிளம்பி வாயா, நீ நானும் போயிட்டு வரோம் காமாட்சி வீட்டுக்கு. ஐயோ மதினி வேற காமாட்சி வீட்டுக்கு கூப்பிடுது. அங்க போனா அண்ணன் அப்பா தான் இருப்பாங்களே. ஐயோயோ போச்சு போச்சு. மதினிய அனுப்பவே கூடாது, நாமளும் போக கூடாது. மதினி காமாட்சி வீட்டுக்கு போற? நீ காமாட்சி வீட்டுக்கு அப்புறம் போய்க்கலாம் மதினிய. முதல்ல போயிட்டு கலா வீட்டுக்கு போயிட்டு வச்சுட்டு அப்போ நம்ம சம்மந்தம் பண்ணிருக்க இடம் நீ முதல்ல அங்கதான் அவங்களுக்கு தான் முதல்ல மதிப்பு கொடுக்கணும். போ அதுக்கப்புறம் காமாட்சி வீட்டுக்கு போய் வச்சுக்கலாம். ஊர்ல எல்லாம் வச்சுட்டு கூட பொறுமையா போய் வச்சுக்கலாம். நீ எதுக்கு அழிஞ்சு கிடக்குற? என்கிட்ட கொடு, நான் கூட போயிட்டு காமாட்சி வீட்டுல போய் வச்சுட்டு வரேன். பாசு கலா வீட்டுக்கு போய்க்கலாம் விடு, அது பொறுமையா போய்க்கலாம் வீட்டுக்கலாம். முதல்ல காமாட்சி வீட்டுக்கு போயிட்டு வச்சுட்டு வருவோம். நீ போனே அது தூரமா இருக்குது, அதான் அங்க முதல்ல போய் வச்சுட்டு வந்துட்டு நமக்கு ஒரு வேலை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வேற எங்கேயும் அலையதான் தேவையில்ல. கலா வீட்டுக்குலாம் போயிட்டு வந்துடலாம் சத்த நேரத்துல. அதுக்குதான் சொல்றேன், நீ வா. நீ அப்படியே போ. அங்க போயிட்டு இந்த சூர்யாவோட அப்பாவையும் தாத்தாவையும் பார்க்கல, அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு வருவோம் வா. ஐயோ மதினி வேற எது நடக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்னா அதை தான் நடத்தி தீர்வுன்னு சொல்லுது மதினி. அவங்க 2 பேரும் பாத்திரக்கூடாதுன்னு நான் தடுக்கிறேன். இந்த உண்மை மட்டும் எனக்கு தெரியாம இருந்தா இந்நேரம் முதலாம் கிளம்பி இருக்கிறாள் நான் தான் இருப்பேன். உடனே வா போயிட்டு வரும்னு சொல்லியிருப்பேன். இப்போ போகக்கூடாதுன்னு நினைச்சுன்னு இருக்கிறேன். மதினினா வா வான்னு கூப்பிடுது. ஐயோ எப்படி சமாளிக்கிறது, என்ன சொல்றது? சரசு என்ன நீ பொசுக்குன்னு திரும்பிக்கிற? என்ன பார்த்து பேசுனிய? உங்ககிட்ட தான் பேசின்னு இருக்கிறேன். மதனி அதுக்கு இல்ல, ஏன்னா இப்ப அங்க போவேன் நான் சொல்றேன்னா அவங்க இன்னைக்கு வீட்டுல இருப்பாங்களா என்னன்னு தெரியல. என்கிட்ட என்ன சொல்லியிருந்தாங்க, நிச்சயதார்த்தம் பண்ண வந்திருந்தப்ப அதை இன்னைக்குதான் நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன தெரியும், இன்னைக்குதான் ஏதோ கோவிலுக்கு போறோம்னு சொல்லியிருந்தாங்க குடும்பத்தோட. அதான் வீட்டுல இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் மதனிய. அதுக்குதான் நம்ம இன்னொரு நாள் போவோம்னு சொல்றேன் நானு. வீட்டு இல்லாம நாம போயிட்டு பேசிட்டா அழகி தேவையில்ல, அதுக்குதான் சொல்றேன் நானு. என்ன சரத்து சொல்ற? காமாட்சி வீட்டுல இல்ல யாரும், எங்க கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க.
ஐயோ, ஒரு வார்த்தை போன் அடிச்சு கேள்வி இருக்கிறாங்களா இல்லையானு. இன்னைக்கு போலாம் நினைச்சா நீ எந்த மாதிரி சொல்ற? ஆமா சாமாதினி, ஆமா ஆமா இன்னைக்குதான். எனக்கு ஞாபகம் வந்து போச்சு. இன்னைக்கு தேதிதான். இன்னைக்குதான் என்ன சொன்னாங்க, கோயிலுக்கு போறோம் குடும்பத்தோட அப்படின்னு சொன்னாங்க மதனி. நம்ம இன்னொரு நாள் போவோம். நீ போயிட்டு கலா வீட்டுக்கு போயிட்டு வச்சுட்டு வா மதனி. அப்படியா சார்? சரி சரி என்னமோ போ. சரி கலா வீட்டுக்கே நான் போயிட்டு வச்சுட்டு வந்துடுறேன். முதல்ல என்ன இன்னொரு நாளே போவோம். ஃபோன் பண்ணி எல்லாரும் வீட்டில் இருக்காங்க கேட்டுக்கின்னு போவோம். சரி மதனி, சரி சரி. எப்படியோ இன்னைக்கு சமாளிச்சுட்டேன். இன்னொரு நாள் மதனி வான்னு கூப்பிடுமே, அப்ப என்ன பண்ண போறேன்? ஐயோ, என்ன எனக்கு வந்த சோதனை இது. சரி அப்ப பார்த்துப்ப என்னன்னு. எம்மாடி திவ்யா, நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சுமா. நீ பூஜைய ஆரம்பியுமா. சரிம்மா. இன்னைக்கு நவராத்திரியோட 3வது நாள்ல நாம இருக்கிறோம். இன்னைக்கான சிறப்பம்சங்கள் என்னன்னு தெரியுமா? சொல்றேன், எல்லாரும் கேளுங்க. இன்னைக்கு அம்பிகைய வராகி உருவத்தில் அலங்கரிச்சு வழிபட வேண்டும். வராகி என்றவள் மகிஷனை அழித்த அம்மன். இவள்தான் வராகி அம்மன். இன்றைய நாளில மலரால கோலம் போட வேண்டும். செண்பக மொட்டு குங்குமத்தால அர்ச்சனை செய்ய வேண்டும். நெய்வேத்தியமா கோதுமை, சர்க்கரை பொங்கல், காராமணி சுண்டல் போன்ற உணவுகளை செய்து படையலிடலாம். இன்று பாடக்கூடிய பாடல்களை காம்போதி ராகத்துல பாட வேண்டும். இவ்வாறு அம்பிகை வழிபடுறதுனால நமக்கு கிடைக்கிற பலன் என்ன தெரியுமா? தனதானியம் பெருகும், வாழ்வு சிறப்பாக அமையும். ஓம் வாராகி போற்றிவோம், ஓம் சக்தியே போற்றிவோம், ஓம் சத்தியமே போற்றிவோம், ஓம் லாகாமாவே போற்றிவோம், ஓம் புத்தியே போற்றிவோம், ஓம் வித்துருவமே போற்றிவோம், ஓம் சித்தாந்தி போற்றிவோம், ஓம் நாதாந்தி போற்றிவோம், ஓம் வேதாந்தி போற்றிவோம், ஓம் சின்மயா போற்றிவோம், ஓம் ஜெகஜோதி போற்றிவோம், ஓம் ஜெகஜதனி போற்றிவோம், ஓம் புஷ்பமே போற்றிவோம், ஓம் மதிவதனி போற்றிவோம், ஓம் மனோநாசினி போற்றிவோம், ஓம் கலைஞானமே போற்றிவோம், ஓம் சமத்துவமே போற்றிவோம், ஓம் சம்பத்கரிணி போற்றிவோம், ஓம் பனை நீக்கியே போற்றிவோம், ஓம் துய தீர்ப்பாயே போற்றிவோம், ஓம் ஜேதஸ்வினி போற்றிவோம், ஓம் காமநாசினி போற்றிவோம், ஓம் யகாதேவி போற்றிவோம், ஓம் மோட்ச தேவியே போற்றிவோம், ஓம் நானழிப்பாய் போற்றிவோம், ஓம் நாணவாரிணி போற்றிவோம், ஓம் நாணவாரிணி போற்றிவோம், ஓம் தேனானாய் போற்றிவோம். எல்லோரும் வாராகி அம்மனை மனசுல நினைச்சுக்கிட்டு உங்களோட வேண்டுதலை சொல்லுங்க. அம்மா வாராகி அம்மாவே, என்னோட பொண்ணுக்கு நல்லபடியா நிச்சயதார்த்தம் நடந்தது. ஆனா கல்யாணம் இப்படி கேள்விக்குறியா வந்து நிக்குது. இதுக்கு நீதான் ஒரு வழி சொல்லணும் வாராகி அம்மா. இத்தனை நாளா எங்க அண்ணன் இல்ல, இறந்துட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். இப்ப உயிரோட இருக்கிறாருன்ற விஷயம் தெரிஞ்சிடுச்சு. ஆனா இதனால வரப்போற பிரச்சனைகளை நினைச்சா ஒண்ணுமே முடியல வாராகி அம்மாவே. இன்றுடன் நவராத்திரி 3ஆம் நாள் முடிகிறது.